கைஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பெரிய காது, நீளமான பல்லு, அது மட்டும் இல்ல, வியர்ட்டா இருக்கிற இந்த ஒரு பொம்மை மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த பொம்மைய பிடிச்சிருக்கு. எங்க கேட்டாலும் லபுபு லபுபு லபுபு. இது ரொம்ப வியர்டான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருக்குமே இந்த லபுபுவை பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்காக பிடிச்சிருக்குன்னு சரியா தெரியல. பட் உங்களுக்கு தெரியுமா, இந்த லபுபு, அதாவது இந்த ஒரு பொம்மைக்கு பின்னாடி ஒரு டார்க்கரான ஒரு ஸ்டோரி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா லபுபு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். இந்த லபுபு ஆக்சுவலா கிரியேட் பண்ணதுன்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட். அவர் பேர் வந்துட்டு கசெங் லங். ஃபர்ஸ்ட் இந்த லபுபு வந்துட்டு ஒரு ஸ்டோரி புக்காக தான் இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரி புக்ல பார்க்க எப்படி இருக்கும்னா, இந்த டைனி லிட்டில் மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு மேஜிக்கல் ஃபாரஸ்ட் சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் தேர் இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். அங்க ஏதோ ஒன்று மர்மமாக இருக்கு. ஆரம்பத்துல இந்த ஒரு சில ரீடர்ஸ், அதாவது சம் ஆஃப் த ரீடர்ஸ் வந்துட்டு என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தட் இந்த லபுபு வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லபுபுவோட கேரக்டர் வந்துட்டு கிட்ஸ்க்கு சூட்டபிள் இல்லாத ஒரு கேரக்டர்னு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. லபுபு நாட் இன்னசென்ட் அண்ட் சாஃப்ட், பட் தேர் இஸ் சம்திங் ஈவில் இன்சைட் இட். சில ஃபேன்ஸ் வந்துட்டு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதுன்னா, லைக் இந்த லபுபு கேரக்டர் இருக்குல்ல, இதோட டிசைன் வந்துட்டு எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க, லைக் எதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த லபுபு பார்க்கறதுக்கே ரொம்ப வியர்ட்டா இருக்கு. மற்ற பொம்மைகள், அதாவது மற்ற டாய்ஸோட இந்த லபுபு உண்மையால வித்தியாசமா இருக்கு. ஈவன் அதோட ஸ்மைல், அதோட டீத்ஸ், அதோட இயர்ஸ், இது எல்லாமே, ஈவன் அதோட ஐஸ், இது எல்லாமே பார்க்க வியர்டா இருக்கு. பட் ஸ்டில் ஹவு பீப்புள் கன்சிடர் இட் அஸ் கியூட். லைக் இது கியூட்னு எப்படி கன்சிடர் பண்றாங்க? ஸோ இந்த லபுபு வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு ஒரு பிளேஃபுல்லான ஒரு ஃபேரி டெய்ல் கிரீச்சரா, இல்ல சம்திங் ஈவில், சம்திங் டார்க்கான ஸ்டோரி இதுக்கு பின்னாடி இருக்கா? இந்த அளவுக்கு இந்த லபுபு வந்துட்டு ஃபேமஸ் ஆகுச்சோ, லைக் கிரேஸா இருந்துச்சோ, லைக் எல்லாருமே, ஈவன் த செலிபிரிட்டிஸ், லைக் லபுபு லபுபு லபுபு. ஸோ எந்த அளவுக்கு இது ஃபேமஸாக இருந்துச்சோ, அதே அளவுக்கு இதோட டார்க் தியோரிஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன தியோரினா, இந்த லபுபு வந்துட்டு ஆக்சுவலா இன்ஸ்பயர்ட் பை an ancient forest demons from யூரோப்பியன். பழைய காலத்துல யூரோப்பியன் கதையிலேருந்து உருவானது தான் இந்த லபுபு. இந்த லபுபு வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட்ல தங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட்க்கு போற எல்லாரையும் வந்துட்டு ட்ரிக் பண்ணி ஏமாத்தோம். ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிராவல் பண்ணி வர டிராவலர்ஸ்லாம் வந்துட்டு காணாம போயிடுவாங்க. அதாவது இந்த டிராவல் பண்ணி வராங்கள, இவங்க எல்லாமே டிஸப்பியர் ஃபாரெவர். நீங்க லபுபுவோட டீத் பார்த்தீங்கன்னா, அதாவது பல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீப்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட ஸ்மைல் பார்த்தாலே ரொம்பவே சியர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலி அன்கேனி வேலி. அப்படின்னா சம்திங் லுக்ஸ் ஆல்மோஸ்ட் கியூட், பட் இட்ஸ் சம்திங் நாட் ரைட். அப்படின்னா என்னதுன்னா, ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு வந்து கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும், லைக் வாவ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக இருக்காது, சரியில்லாம இருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு கியூட்டா இருக்கும், பட் அதே சமயம் இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு அதை பார்த்தாலே லைக் எப்படியாச்சும் ஓடி போயிடணும்னு தான் தோணும். இதுகிட்டேருந்து நம்ம நிற்கக்கூடாது, விலகிடணும்னு தான் தோணும். பிகாஸ் அதோட எனர்ஜி லைக் பேட் எனர்ஜியா இருக்கும். ஸோ எப்போ இந்த பாப் மார்ட் வந்துட்டு இந்த லபுபு வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போலேருந்து இது வந்து வேர்ல்ட் வைட் பாப்புலரா ஆச்சு. ஈவன் இந்த லபுபு வந்துட்டு ஒரு கலெக்ஷன் மாதிரி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மிஸ்ட்ரி பாக்ஸஸ், ரேர் எடிஷன்ஸ், ஈவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ். ஸோ இந்த லபுபு வச்சு எவ்வளோலாம் வித்தியாசமா கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ வித்தியாசமா கிரியேட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் லபுபு சாரி கட்டிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்களா?
பட் என்னதான் இந்த லபுபு வந்துட்டு டிசைனை கிரியேட் பண்ணி டிசைனை காஸ்டியூம் போட்டு வச்சாலும் அதோட க்ரீப்பினஸ் இருக்குல்ல, அதோட ஸ்மைல், க்ரீப்பியான ஸ்மைல் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு, போகல. இன்னொரு விஷயமும் வைரலா போச்சு. என்னதுன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு இந்த லபுபு வாங்கி லைக் கலெக்ஷனா அடுக்கி வைக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது அது இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. ஒரு சில சோர்சஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த லபுபு வாங்கி வச்சிருக்காங்களே, இது வந்துட்டு குட் லக்கும் கொடுக்குது, அதே சமயம் பேட் லக், ரொம்ப வேர்ஸ்டான பேட் லக்காவும் இருக்குன்னு. நல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் அது வாங்கும் போது நடக்குது. ஆனா அதை வந்துட்டு மிஸ்ட்ரீட் பண்ண, அதாவது ஒழுங்கா பாத்துக்கலன்னா, அதை பார்க்காம தனியா வச்சுட்டு ஈவன் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா அவங்க வீட்டுல வந்துட்டு ரொம்பவே வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. லைக் எப்படி சொல்ல, அதோட அவுராவே சரியில்லைன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த லபுபு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ஸ்மைலும் இன்னசென்ட் இல்லை. ஒரு சில சிம்பிளான ஸ்மைலுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு முகமூடி மறைஞ்சிருக்கலாம். எப்படி சொல்ல, பார்க்க அழகாக இருக்கும், ஆனா வந்துட்டு அந்த அழகான விஷயத்துக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு கொடூரமான ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு லபுபு மான்ஸ்டருக்கு மட்டும் நான் இது சொல்லல, உங்களுக்கே தெரியும் ஒரு சில மனிதர்களும் லபுபு போலவே தான் இருக்கிறார்கள். எப்படி சொல்ல, இந்த லபுபு மாதிரி தான் பார்க்க வந்துட்டு லைக் கியூட்டா இருக்கும், கியூட்டா இருக்கும். ஆனா வந்துட்டு கியூட்டான ஒரு இதுக்கு பின்னாடி எல்லாமே அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நல்லதாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சா சரி, புரியலன்னா புரிய ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ் இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பண்றீங்க? ஓகே, அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க. அதுவே நீங்கள் வந்து லபுவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. பிகாஸ் நான் வந்து படித்தது தான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு நல்லது நடந்திருக்கலாம், உங்களுக்கு வந்து லபுபு வந்துட்டு ஓகேயா இருந்திருக்கலாம். இது வந்துட்டு லைக் பேஸ்ட் ஆன் வாட் ஐ சி. ஓகே, வாட் ஐ ரீட். ஓகே, அப்புறம் பாய். என்ன, ஓ மை காட், ஐயோ இந்த மோட்டர் ஏன் இப்படி பண்றாங்க பண்ணிருக்காங்கன்னு. அரே பகவான், ये क्या है? तो லபுபு தெரியல, எனக்கே தெரியல, நானே வந்துட்டேன்.